அடுத்து மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் தோழர் மருதையன் அவர்கள் பேச இருக்கிறார். மிகுந்த பல்வேறு பணிச்சுமைகளுக்கிடையே மிகவும் சிரமப்பட்டு அவரை இந்த கூட்டத்திற்கு அழைத்திருக்கிறோம். அனைத்து மக்களும் அவர் பேச்சை அமைதியாக கேட்க வேண்டும். அந்த நிகழ்வு முடிந்தவுடன், இந்த பேச்சு முடிந்தவுடன் சிறப்பான ஒரு கலை நிகழ்ச்சி எழுச்சிகரமாக நடக்க இருக்கிறது. அது முடிந்த பின், நாங்கள் அறிவித்த பின் மக்கள் செல்லலாம். அதுவரை கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு தோழர் மருதையனை பேச அழைக்கிறேன். கூட்டத்தின் தலைவர், மனித உரிமை பாதுகாப்பு மையத்தின் தோழர் வாஞ்சிநாதன் அவர்களே, மேடையிலே திரளாக இங்கே அமர்ந்து எங்களுடைய இந்த கூட்டத்தை பெருமைப்படுத்தி இருக்கின்ற கரையோர கிராமங்களைச் சேர்ந்த மீனவ மக்கள் பிரதிநிதிகளே, பல்வேறு கிராமங்களிலிருந்தும் இந்த பொதுக்கூட்டத்திற்காக திரண்டு வந்திருக்கின்ற மீனவ மக்களே, தூத்துக்குடி நகரம் வாழ் உழைக்கும் மக்களே, பல்வேறு ஊர்களிலிருந்தும் ஆர்வம் மிகுதியால் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். என்ன பேசலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த போது, எப்படி தொடங்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த போது, தொடங்குவதற்கு ஒரு வாய்ப்பை வைகுந்தராசனுடைய அன்பர்களா, தொண்டர்களா, விசிறிகளா, கையாட்களா அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். எப்படி கொள்ளையன் என்று சொல்லலாம் அப்படின்றது தான் இங்கே அவர் கேட்டார். நான் இங்கே தான் உட்கார்ந்துருந்தேன், கேட்டேன். நல்ல கேள்விதான். பொதுவாக ஒரு திருடன் என்று சொன்னால் ஆனந்த விகடனில் எப்படி படம் போடுவாங்கன்னா, ஒரு கையிலேயே ஏற்றி கட்டி ஒரு முண்டா பனியன் போட்டு கழுத்தில் ஒரு துணி சுற்றி இருந்தாக்கா அப்படி இருக்கணும், பிக் பாக்கெட்டு திருடன் அப்படின்னு சொன்னாங்க. அவரு வைகுந்தராஜனை பார்த்தா ஒரு பெரிய மனுஷன் மாதிரி இருக்காரு, வேறொரு கோணத்தில் பார்த்தால் தெலுங்கு பட வில்லன் மாதிரியும் இருக்கிறாரு. அவரை கொள்ளையன் என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதுன்னு வச்சுக்கோமே, வேற எப்படி சொல்வது? தொழிலதிபர்னு சொல்லணுமா? தொழிலதிபர் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டிலே சென்ற ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்திலே தமிழகம் முழுதும் பேசப்பட்ட ஒரு கொள்ளையன் இருந்தான், சந்தன கடத்தல் வீரப்பன். அந்த வீரப்பனை கொல்வதற்காக, பிடிப்பதற்காக தமிழக அரசு பல 100 கோடி ரூபாய்களை செலவிட்டிருக்கிறது. பல 100 கோடி ரூபாய்களை. அந்த சந்தன கடத்தல் வீரப்பன் செய்த குற்றம் என்ன? சந்தன மரத்தை வெட்டி வித்தாரு. இதான். இதை தடுக்க முனைந்த வனத்துறை அதிகாரிகள் அவங்கள சுட்டு தள்ளிட்டாரு. இதுதான் வீரப்பன் மீதான குற்றச்சாட்டு. சந்தன மரம் வெட்டினால் வளரும், நட்டாக்க ஒரு 20-25 ஆண்டுகளில் வளரும். தாது மணல் வளருமா? இது பூமி உருவான போது உருவானது. ஏறத்தாழ பல லட்சம் ஆண்டுகளில் இயற்கையின் நிகழ்ச்சி போக்கில் உருவாகி வளர்ந்த ஒரு அரிய கனிமப் பொருள். உலகத்தில் எல்லா இடத்திலையும் இந்த கனிமம் கிடையாது, சில நாடுகளில் தான் இருக்கிறது. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்த தமிழகம், ஆந்திரம் போன்ற இடங்களிலே, கேரளம் போன்ற இடங்களிலே இந்த தாது மணல் இருக்கிறது. நானெல்லாம் சின்ன பிள்ளையிலே கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வந்த போது அப்ப என்னன்னு தெரியாது, கலர் கலரா இருக்கு மணல்னு எடுத்து பொட்டலம் கட்டி எடுத்துட்டு போவோம் காட்டுவதற்கு ஊர்ல. அதுல என்ன இருக்கிறது என்பதை வைகுந்தராசன் கண்டுபிடித்திருக்கிறார். அதுல காசு இருக்குது. அது ஒரு அழகுக்காக நாங்கள் கொண்டு சென்றோம். இங்க இருக்கிற மீனவ மக்களை பொறுத்தவரை அதை இயற்கையின் அங்கமாக, ஒரு எழிலின் அங்கமாக பார்த்தார்கள். வைகுந்தராசன் போன்ற, அவரை மட்டும் சொல்லல, அவரை போன்ற மணல் வியாபாரிகளுக்கு அதுல பணம் தெரிந்திருக்கிறது. அதை பார்த்த உடனே பணமா தெரிஞ்சிருக்கு.
கோத்தகிரியில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே தேயிலை பிரச்சனை தீவிரமாக இருந்தபோது எங்களுடைய அமைப்பின் சார்பாக ஒரு தேயிலை விவசாயிகள் மத்தியில் ஒரு சின்ன செய்தி படம் ஒன்று எடுத்தோம். அதில் ஒரு காட்சி வரும். இந்த நீலகிரி மலைகள் எல்லாம் இன்னைக்கு டாட்டாவுக்கும் பிர்லாவுக்கும் பல எஸ்டேட் அதிபர்களுக்கும் வெள்ளைக்காரனுக்கும் சொந்தமா இருக்குது. இதெல்லாம் முன்னர் எப்படி இருந்தது என்று அங்க உள்ள ஒரு பெரியவரிடம் கேட்டபோது அவர் சொல்றாரு, முத வெள்ளைக்காரன் இங்க வந்தானா, வந்து இதெல்லாம் யாருக்கு சொந்தம்னு கேட்டானா. அங்க இருந்த பழங்குடி மக்கள் தலைவருக்கு அதுக்கு அர்த்தம் புரியல. யாருக்கு சொந்தம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரியல. உங்களுக்கு என்ன வேணும், இல்லை இங்க நாங்க புழங்கலாமா, தாராளமா புழங்கிங்க அப்படின்னு அவர் பதில் சொல்லி இருக்கிறார். அந்த வெள்ளைக்காரன் அதற்கு பின்னால் அதற்கு வேலி போட்டு இது என்னுடைய இடம் என்று ஆக்கி கொண்டான். இது என்னுடைய சொத்து என்ற வார்த்தையே தெரியாத ஒரு சமூகம். கடல் நம்முடையது, காடுகள் நம்முடையது, மலை வளங்கள் நம்முடையது, இந்த நாட்டுடையது, இந்த சமூகத்துடையது என்று பார்த்து பழகிய சமூகம் நம்முடைய சமூகம். நம்முடைய சமூகம் மட்டுமல்ல, உலகெங்கிலும் உள்ள மீனவர்கள், உலகெங்கிலும் உள்ள பழங்குடி மக்கள், உலகெங்கிலும் உள்ள விவசாயிகள் இயற்கையை அப்படித்தான் பார்க்கிறாங்க. இயற்கையை பணங்காய்க்கும் மரமாக பார்த்து அதை சூறையாடக்கூடிய மன வக்கிரம் சில பேருக்கு தான் வருது. அவரை கொள்ளையன் என்று சொன்னால் அது பத்தாது மாதிரி தெரியுது, சாதாரணமான வார்த்தை போல தெரிகிறது. முன்ன 70களில் அவசர நிலை காலத்தில் ஹாஜி மஸ்தான் ஒரு கடத்தல்காரர் இருந்தார். பழைய ஆட்களுக்கு படிச்சிருக்கலாம் நீங்க. அப்போ இந்திரா காந்தி அவங்கெல்லாம் கடத்தல் மன்னர் ஹாஜி மஸ்தான் பேர் அவருக்கு. கடலூர் சேர்ந்த பாய் அவர். பம்பாயில் அவர் பெரிய ஆளா இருந்தார். அந்த ஹாஜி மஸ்தான் போன்ற கடத்தல்காரர்களை எல்லாம் இந்திரா காந்தி ஆட்சி காலத்திலே கைது செய்து உள்ளே வைத்தார்கள். சிறையில் கொஞ்ச காலம் இருந்துட்டு அப்புறம் ஹாஜி மஸ்தான் வெளியே வந்தார். மும்பைக்கு வெளியே வந்து அங்கே ஒரு கட்சியும் ஆரம்பிச்சார். அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு என்ன தொழில் செஞ்சார்னா ரியல் எஸ்டேட், கட்ட பஞ்சாயத்து செய்ய ஆரம்பிச்சு ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு பின்னால் அவர் பத்திரிகைகளுக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. இவ்வளவு சௌரியமா சம்பாதிக்க முடியும்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கிறேன், கடத்தல் தொழில் செஞ்சு கௌரவமாக இப்படி சம்பாதிக்கலாமே ஹாஜி மஸ்தான் சொன்னார். அப்படிப்பட்ட கௌரவம் மிக்கவர்கள் தான் வைகுந்தசாமியும், ஆற்று மணல் கொள்ளையன் ஆறுமுகசாமியும், இங்கே மலைகளை வெட்டி விற்கின்ற பழனிசாமியும். இந்த கௌரவம் குறைந்து விட்டது அப்படின்றதுக்கு இங்க வந்து இவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். அங்கே வந்து இந்த பேசுபவர்கள், அவருக்கு ஆதரவாக கருதுபவர்கள், அவங்க இங்கே பல பேரும் சொன்னார்கள், இங்க என்ன கோரிக்கை, மீனவர்கள் வந்து நாங்களும் எங்க பங்குக்கு கொஞ்சம் அள்ளிக்கிறோம், எங்க ஊர் மண்ணு நாங்க அள்ளுறோம்னா கேட்கிறாங்க. யாரும் அள்ளக்கூடாது, இது பொது சொத்து, சமூகத்தின் சொத்து என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். இதை எதிர்த்து கேட்கக்கூடாது, அஞ்சி நடுங்க வேண்டும். பயமுறுத்துற முயற்சி தானே இது. இப்படி சத்தம் போட்டா பயந்துருவோமா? இப்படி பலதை பார்த்திருக்கிறோம். பலதை பார்ப்பது இருக்கட்டும். நீங்கள்லாம் படித்த ஒரு பத்திரிகை செய்தி, டெல்லியிலே தனிமையில் காதலனுடன் சென்ற ஒரு பெண்ணை ஒரு பேருந்திலே வைத்து 5-6 பேர் காலிகள் வல்லுறவுக்கு ஆளாக்கி கொலை செய்து தூக்கி போட்டாங்க. ஒருவேளை அந்த பெண்ணுடைய காதலன் அல்லது வருங்கால கணவன் கொஞ்சம் அமைதியா அனுசரிச்சு போமா, எதுக்கு வம்பு என்று சொல்லி இருந்தால் அந்த பெண் இறக்க நேர்ந்திருக்காது, அவனை அடி வாங்க நேர்ந்திருக்காது. ஆனா அந்த தொழிலுக்கு பேர் என்ன? மாமா தொழில். அவன் கணவனா இருக்க முடியுமா அதற்கு பிறகு? அதுபோல இயற்கை அன்னை கற்பழிக்கப்படுகிறாள். இயற்கை அன்னை கற்பழிக்கப்படுகிறாள் கடலோரத்திலே, மலைகளிலே, சுரங்கங்களிலே. அதை பார்த்து கொண்டு நான் ஒரு ஆளு, நாங்க 2 பேரு, ஆள் பலம் இல்லை என்று அஞ்சி பின்வாங்குவது சாத்தியமில்லை. நான் பயப்பட மாட்டேன், எங்களுக்கு அமைப்பு இருக்கிறது, ஆள் பலம் இருக்கிறது என்பது அல்ல பிரச்சனை. ஒரு ஆளா இருப்போமே. ஒரு ஆளாக இருந்தால் கேட்கணுமா வேண்டாமா? இந்த தமிழகத்தில் நீங்கள் பத்திரிகை படிக்கிறீர்கள், ஜூனியர் விகடன், நக்கீரன் தினசரி பத்திரிகையில் ஆற்று மணல் கொள்ளையை எதிர்த்து நின்றதற்காக இளைஞர்கள் கொல்லப்படாத ஒரு மாதம் ஏதாவது இருக்குதா தமிழ்நாட்டில்? ஒவ்வொரு மாதமும் அங்க 2 பேரு, இங்க ஒருத்தர் வெட்டி கொண்டான், லாரியை ஏத்தனா, புல்டோசரை விட்டான். அவன் எந்த அமைப்புக்காக அவர்கள் காத்திருந்தார்கள்? இந்த ஆற்று மணல் என்பது நம் பொது சொத்து. சமூகத்தை அழிக்கிறான்,
ஒரு ஆளாக நின்றாலும் தட்டி கேட்க வேண்டும் என்று ஏதேதோ கட்சியை சேர்ந்தவர்கள், கட்சி சாராதவர்கள், பக்தர்கள் யார் யாரோ செத்திருக்கிறாங்க. அப்போ இதை எதிர்ப்பது என்பது ஆள்பலம் இருந்தால் செய்வதல்ல, நம்முடைய தார்மீக கடமை, நம்முடைய பொறுப்பு. இங்கே கூச்சல் போட்டவர்களுக்கு அது தெரியாது. நாங்கள் இந்த தூத்துக்குடிக்கு இப்போ வந்திருக்கிறோம். 2005 கொக்கோ கோலாவுக்கு தாமிரபரணியை தரக்கூடாது என்பதற்காக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினோம். ஒரு ஆண்டு காலம் ஏறத்தாழ அந்த பகுதியில் கங்கை கொண்டான் சுற்று வட்டாரத்திலே மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தோம். இன்னைக்கு அம்மா வாட்டர் 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அன்னைக்கு கொக்கோ கோலாவுக்கு அம்மா வாட்டர் 13 ரூபாய்க்கு 1000 லிட்டர், 13 ரூபாய்க்கு 1000 லிட்டர் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் போயிட்டு இருக்குது. 13 ரூபாய் 1000 லிட்டர் தண்ணீர், தாமிரபரணி தண்ணீர் உறிஞ்சி கொக்கோ கோலாவுக்கு கொடுக்கப்படுகிறது. அதே தாமிரபரணியிலிருந்து தான் வைகுந்தராஜன் தண்ணி எடுக்கிறார், அது வேறு விஷயம். ஆக 2005 இதே தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு குடிதண்ணீர் வழங்கக்கூடிய நீர் ஆதாரத்துக்காக போராடினோம். எங்க போயிருந்தீங்க நீங்க? அப்போ இங்கே இப்போ கூச்சல் போடுபவர்கள் அப்பொழுது என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அவர்கள் வைகுந்தராஜனை ஒரு சமூக தலைவராக, சாதியின் பிரதிநிதியாக, வைகுந்தராஜனுக்கு எதிரான விமர்சனத்தை ஒரு ஜாதியின் மீதான தாக்குதலாக சித்தரித்து அந்த மக்களை இழிவுபடுத்துகிறார்கள். நான் சென்னையிலிருந்து வரேன். அங்க அண்ணாச்சி கடைன்னு சொல்லக்கூடிய கடைகளில் காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு கோயம்பேடுக்கு போவாங்க வேலைக்கு. சின்ன சின்ன கடைகளில் ராத்திரி 11 மணி வரைக்கும் உழைப்பார்கள். அப்படி உழைக்கின்ற சமூகத்துக்கு ஒரு திருடன் பிரதிநிதியா? கேவலம் இல்லையா? அந்த மக்களை இழிவுபடுத்துவது இல்லையா? உழைத்து வாழக்கூடிய குடும்பமே உழைக்கும். மளிகை கடையில் வேலை செய்கிற பையன்களை பார்க்கும்போது பரிதாபமா இருக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல நாள் லீவு ஒன்றும் கிடையாது. காலையில் 3ல இருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் விளையாட வேண்டிய, ஊர் சுற்ற வேண்டிய வயதில் அப்படி வேலை செய்கிறார்கள். அதுக்கு நான் பிரதிநிதி என்று சொல்வது அந்த மக்களை இழிவுபடுத்துவது. அந்த வணிக சமூகத்துக்காக போராடியவர்கள் நாங்கள். இங்கே வந்தவர்களுக்கு ஏதாவது தெரியும்னா வெள்ளையனை போய் கேளுங்க, வணிகர் சங்க தலைவர் வெள்ளையனை. 2006 சிறு வணிகத்தில் பன்னாட்டு நிறுவனங்களை நுழைக்கும் முதல் படியாக ரிலையன்ஸ் ரீட்டைல் தொடங்கிய போது அதற்கு எதிரான போராட்டத்தை நடத்தியவர்கள் நாங்கள். அந்த போராட்டத்திற்கு வணிகர்களை திரட்டுங்கள் என்று வெள்ளையனோடு பல முறை சந்தித்து நான் பேசியிருக்கிறேன். யாரும் வரமாட்டேன்றாங்களேன்னு வருந்தி சொல்லி இருக்கிறார் அவர். இவர்கள் எல்லாம் யாருக்காக பேச வருகிறார்கள்? உங்கள் வைகுந்தராஜன் வணிகர்களுக்காக பேசினாரா? சிறு வணிகத்துக்கு எதிராக பேசினாரா? வணிகர்கள் அம்பானிக்கு எதிராக எப்படி போஸ்டர் போட்டாங்க? திருடன்னு தான் போட்டாங்க, கொள்ளையன் என்றுதான் போட்டார்கள். வேற எப்படி சொல்வது? அனில் அம்பானி 1500 கோடி ரூபாய்க்கு திருட்டு கால் கொடுத்தவன், போன் கால். அவனை திருடன் சொல்லாமல் வேற என்னவென்று சொல்வது? முகேஷ் அம்பானி எண்ணெய் வயல்களை திருடி இருக்கிறான், கோதாவரி எண்ணெய் வயல்களை திருடி இருக்கிறான் என்பது ஊர் சிரிக்கிறது. அரசாங்க பலத்தை வைத்துக் கொண்டு தாக்கு பிடித்து ஓடிக்கொண்டிருக்கிறான். அவனை திருடன் என்று சொல்லாமல் என்ன சொல்வது? டாடா விவசாயிகளுடைய நிலத்தை ஆக்கிரமிக்கிறான் சுரங்கங்களுக்காக, அவனை கொள்ளையன் என்று சொல்லாமல் வேற என்ன சொல்வது? இந்த பட்டம், இந்த டாக்டர் பட்டம் உங்கள் வைகுந்தராசனுக்காக மட்டும் நாங்கள் கொடுத்த பட்டம் அல்ல. ஏற்கனவே இந்த பட்டத்தை பல பேர் வாங்கி இருக்கிறார்கள். இந்த லிஸ்ட்ல ரொம்ப பின்னால தான் வரீங்க நீங்க. உங்களுக்கு தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் தன் சட்டைப்பையிலே இருக்கிறது என்ற ஆணவத்தில் அவர்கள் ஆடுகிறார்கள். இப்போவும் பேடி குழு அறிக்கை கொடுத்தாச்சு, தோழர்கள் முன்னால் பேசினார்கள். பிஆர்பியாவது கைது செய்யப்பட்டார், இங்கே வைகுந்தராஜன் கைது செய்யப்படவில்லை. இது எப்படின்னு கேட்டா, ஒரு செயின் ஸ்நாச்சிங் கேஸ், சங்கிலியா இருக்கிறவன், இல்ல பேருந்துல பெண்களை அடிக்கிற கிரிமினல்கள், பிப்பாக்கெட் அடிக்கிறவன், அவனை பிடிச்சி 10 பேர் தர்ம அடி அடிக்கிறோன்னு வச்சுங்க. தொழில்முறை திருடா முதல்ல என்ன தெரியுமா சொல்லுவான்? ஏய், யாரும் என் மேல கை வைக்காத, என்ன போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுமா. ஏன்னா அதுதான் அவனுக்கு அவ்வளவு பாதுகாப்பான இடம். போலீஸ்காரங்க வந்து என்ன சொல்ல, நீ எதுக்கு அடிக்கிற, நீ போலீஸா நான் போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட்டு போயிடுவாங்க. அது போலதான் இந்த பேடி குழு என்பது. பேடி குழு என்பது, அம்மா இந்த குழுவை போட்டு நான் விசாரித்துக் கொள்ளுகிறேன், இது மக்கள் மன்றத்திலே விசாரணைக்கு வந்துவிடும், ஊழல் இந்த கொள்ளை சந்தி சிரித்து விடும் என்பதனால் அதை மூடி மறைப்பதற்காக அதை அப்படியே
ஒன்றுமில்லாமல் செய்வதற்காக இப்படி ஒரு குழுவை போட்டு அந்த குழு விசாரிக்கிறது. அது வரைக்கும் நீங்கள் கனிம மணல் அல்லாதீங்க. அதை பத்திரிகைகளில் பூதாகாரமான பெரிய செய்தியை போல அதை சித்தரிக்கிறது. அந்த கனிம மணல் கொள்ளையை கண்டுபிடித்த கலெக்டரு அவர் உண்மையிலேயே கண்டுபிடிச்சாரா வேற நோக்கமானலாம் எழுதுறாங்க, அது நமக்கு தெரியாது. ஆனால் அது வெளியிட்ட மறுநாளே ஒரு கலெக்டர் மாற்றப்படுகிறாரே, அதை பற்றி எந்த ஊடகமாவது தமிழகத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறதா? உத்தரப்பிரதேசத்தில் அந்த துர்கா நாக்பால் மாற்றப்பட்ட போது உடனே அங்க டெல்லிக்கு போகுது, அது பெரிய பிரச்சனையாகுது. ஆனால் இங்கே ஏன் அது பெரிய பிரச்சனையாகவில்லை? ஏனென்றால் ஊடகங்கள் வைகுந்தராஜன் சட்டைப்பையில் மட்டுமல்ல, ஜெயலலிதாவின் சட்டைப்பையில் இருக்குது. அதனாலதான் அது வெளியே வர மாட்டேங்குது. இவ்வளவு அப்பட்டமான பச்சையான ஒரு முறைகேடு. இதேதான் மதுரையில் நடந்தது. சகாயம் அறிவித்தார், உடனே மாற்றல். எவ்வளவு ஒரு கேவலமான மனிதர்களாக நம்மை கருதுகிறார்கள், நம்மை நடத்துகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகையினாலே இந்த பேடி குழுவோ இந்த அரசு எடுக்கும் நடவடிக்கைகளோ இவையெல்லாம் ஏமாற்று வேலைகள் என்று புரிந்து கொள்வது நம்முடைய முதன்மையான கடமை. சிலர் நினைத்து கொண்டிருக்கலாம், பரவாயில்ல இதுவாவது நடந்துச்சே என்று சிலர் கருதலாம். இல்லை, இது நம்மை ஏமாற்றுவதற்கான நடவடிக்கை. இது தொடரத்தான் போகிறது. இப்ப ஆறுமுகசாமியிடம் இருந்து ஆற்று மணல் கான்ட்ராக்டை பறிச்சுட்டாங்களாம். பக்கம் பக்கமாக எழுதுறாங்க ஜூனியர் விகடன்ல, மற்ற பத்திரிகைகள்ல. பறிச்சு என்ன செய்யறாங்க, இன்னொருத்தன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேரம் நடக்குது. ஓபி பேசுறாரு, அதாவது ஒரு கொள்ளை நடக்கிறது, அந்த கொள்ளைக்கு பங்கு வாங்குவதற்கு பன்னீர்செல்வமும் மற்ற அமைச்சர்களும் இருந்து பேச்சு நடத்துகிறார்கள். பச்சையா பத்திரிகையில் எழுதுறான். இதை விட வெட்கக்கேடு வேற என்ன வேணும்? அப்ப கொள்ளைக்காரர்களை மாற்றி விடுவது, அப்ப இதான் தொழில் அங்க நடக்குது. இது கட்ட பஞ்சாயத்து மாதிரி இந்த கவர்மெண்ட்ன்றது. இங்க நீ வசூல் பண்ணிக்க எனக்கு கட்டிடு, அங்க நீ வசூல் பண்ணிக்க எனக்கு கட்டிடு. இதை குத்தகை மாற்றிவிடும் வேலை தான் அங்க நடக்குது. யாரும் வசூல் பண்ணக்கூடாது, யாரும் எடுக்கக்கூடாது என்ற ஒரு முடிவை இந்த அரசாங்கம் எடுக்க போவதில்லை. அது இந்த அரசாங்கம் மட்டுமல்ல, எந்த அரசாங்கமும் எடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்துவதுதான் என்னுடைய பேச்சின் நோக்கம். நாங்கள் மக்கள் கலை இலக்கிய கழகம், விவசாயிகள் விடுதலை முன்னணி, புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி போன்ற அமைப்புகள், நாங்கள் புரட்சிகர அமைப்புகள், முக்கியமாக புரட்சினாலே ரொம்ப கேடுகட்டு போன வார்த்தை ஆகிட்டதுனால அதை விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த தேர்தல் அரசியலில் பங்கேற்காதவர்கள், நீங்கள் நேர்மையானவர்களா இருக்கீங்க, ஒழுக்கமானவர்களா இருக்கிறீங்க, நீங்க நில்லுங்களேன் உங்களுக்கு போட்டுறோம் என்று பல இடங்களில் மக்கள் சொல்லி இருக்கிறார்கள். நாங்க ஏன் நிற்பதில்லை என்றால், இது ஒரு போலி ஜனநாயக அமைப்பு. இந்த அமைப்பின் கீழ் உண்மையில் மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. இது மக்களுக்கு எதிராக செயல்படுவதற்காகவே வடிவமைக்கப்பட்ட அரசமைப்பு. நமக்கு வேறு விதமான அரசமைப்பு வேணும். இப்ப வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள், வெளிநாட்டு கம்பெனிகள் கொள்ளையடிக்கிறார்கள், வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு சலுகை வழங்கப்படுகிறது என்ற பன்னாட்டு நிறுவனங்களின் கொள்ளையை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு அரசு வேண்டும். உள்நாட்டு தொழில்களை ஊக்குவிக்கின்ற ஒரு அரசு வேண்டும். சாதிய வன்கொடுமைகளை தடுக்கின்ற அரசு வேண்டும். தடுக்கின்றன்னா இப்ப நடக்கிற தடுப்பு இல்லை, அதை கிரிமினல் குற்றமாக்கி உடனே ஒடுக்குகின்ற அரசு வேண்டும். ஏழை மக்களுக்கு, நிலமற்றவர்களுக்கு நிலத்தை கொடுக்கின்ற அரசு வேண்டும். இது எங்களுடைய கோரிக்கை, எல்லா மக்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை எங்கேயாவது தேர்தலில் நின்று நிறைவேற்ற முடியுமா? யாராவது நிறைவேற்ற முடியுமா? முடியாது. இந்த கோரிக்கைகளை தேர்தலில் நின்று சாதிப்பது என்பது சாத்தியமில்லை. சாத்தியமில்லை என்பது கல்லின் மேல் எழுத்து. யாரும் இதை மறுக்க முடியாது, எந்த கட்சியும். என்றால் நிலவுகின்ற சட்டங்கள் அதற்கு இடம் தரவில்லை. சட்டங்கள், அதிகார வர்க்கம் எல்லாமே அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தேர்தலில் போட்டியிட்டாதான் சாதிக்க முடியும் என்பதில்லை. இப்ப வைகுந்தராஜன் தேர்தலில் போட்டி போட்டா சாதிச்சிருக்காரு. டாட்டாவும் பிர்லாவும் எந்த தேர்தலில் இருந்தாங்க? அவர்களுக்கு ஒரு தெளிவு இருக்கிறது. எந்த கழுத வந்தாலும் நம்ம கவர்மெண்ட் தான், யாரையும் விலைக்கு வாங்க முடியும் என்ற
புரிதல் அவர்களுக்கு இருக்கிறது. நமக்கு தான் அது இல்லை. அவங்க தெளிவா இருக்கிறாங்க. வைகுந்தராஜனோ, டாட்டாவோ, பிர்லாவோ, ஆறுமுகசாமியோ, PR பழனிசாமியோ எல்லோரும் தெளிவாக இருக்கிறார்கள். போன ஆட்சியில, திமுக ஆட்சியில சில நடவடிக்கைகள் எடுத்தார்களே என்று கூட சிலர் கேட்கலாம். அப்படி சில நடப்பது உண்டு. ஆனால் நான் கேட்கிறேன், நாங்கள் ஒரு சிறிய அமைப்பு, திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, வலது இடது கம்யூனிஸ்ட் கட்சிகளை போல பெரிய கட்சி அல்ல. ஆனால் ஏன் அவர்கள் இப்படி ஒரு இயக்கத்தை எடுக்கக்கூடாது? முக்கியமாக வைகுந்தராஜனை எதிர்ப்பதாக சொல்லும் திராவிட முன்னேற்ற கழகம் வைகுந்தராஜனுக்கு எதிராக ஏன் ஒரு இயக்கத்தை எடுக்கக்கூடாது? ஏன் செய்யவில்லை? அறிக்கை விடுவதோடு ஏன் நிறுத்திக் கொள்ளுகிறார்கள்? ஏன் அந்த பெயரை கூட உச்சரிக்க மறுக்கிறார்கள்? பொதுவா கனிம மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தணும். பேரை சொன்னார் ஒரே ஒரு ஆள், இந்த விஜயகாந்த். அவரு பிரச்சனை வேற. அவர் 1 கோடி ரூபா வாங்கிட்டு டிக்கெட் கொடுத்தாரு எல்லாருக்கும் தேர்தலுக்கு. அண்ணன் 1.25 கோடி ரூபா கொடுத்து வாங்கிட்டார் போல திரும்ப. வைகுந்தராஜன் இந்த தேமுதிக MLA-க்களை விலைக்கு வாங்குவதற்கு பணம் சப்ளை செய்தார் என்பதுதான் விஜயகாந்துடைய மனக்குறை. மற்றபடி அவர் கனிம வளத்தை கண்டாரா, கொள்ளையை கண்டாரா? அவருக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. அதனால ஒரு வார்த்தை பேசிட்டார், உடனே சுவரொட்டிகள், மிரட்டல்கள். ஆகையினால் இந்த கட்சிகள் ஏன் இல்லை என்று சொல்கிறேன் என்றால், இவ்வளவு தெளிவாக நடைபெறுகின்ற இந்த கொள்ளையை நேரடியாக எதிர்த்து போராட்டம் நடத்துறதெல்லாம் இருக்கட்டும், ஏன் பேசக்கூட மறுக்கிறார்கள்? பேசுவதற்கு ஏன் இப்படிப்பட்ட இயக்கங்கள் வர வேண்டி இருக்கிறது? நான் எங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக சொல்லவில்லை. நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தல் வரும். எனக்கு போடு, உனக்கு போடு, உனக்கு போடுன்னு பல அணிகள் வரப்போகுது. ஆனால் நீங்க தயவு செய்து யோசிங்க, தேர்தலில் எதுக்கு ஓட்டு போடுறீங்க? கரண்ட் லைட் எரியறதுக்கும், சாக்கடை ஓடுறதுக்கும், குடி தண்ணீர் வர்றதுக்குமா? அதெல்லாம் ஒரு முனிசிபாலிட்டி வேலை. நாடாளுமன்ற தேர்தலிலோ அல்லது சட்டமன்ற தேர்தலிலோ எதற்கு ஓட்டு போடுகிறீர்கள்? கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்துவோம், இது இனிமே கிடையாது என்று எந்த கட்சியாவது சொல்ல போகிறதா? சொன்னாலும் அதை செய்ய போகிறதா? சொன்னார்கள். அணு உலைக்கு சொல்லலையா? அம்மா தோழர்கள் சொன்னாங்க இல்லையா, நான் உங்களில் ஒருத்தியாக இருப்பேன் சொல்லி ஏமாத்தினாங்க அந்த மக்களை. மார்ச் மாதம் போலீஸை கொண்டு வந்து குவித்து அடித்தார்கள். அதற்கு பின்னாலே செப்டம்பரில் மீண்டும் வழக்குகளை போட்டார்கள். அப்போ தேர்தல் ஆதாயத்துக்காக ஏமாற்றுவார்களே ஒழிய, நீங்கள் எந்த கட்சிகளுக்கு ஓட்டு போட்டால் நடக்கும் என்று கருதுகிறீர்களோ, நம்புகிறீர்களோ, அவர்கள் பெயரளவிற்காவது இதை பற்றி பேசி இருக்கிறார்களா என்றால் கிடையாது. ஒரு அறிக்கையோட சரி. ஏனென்றால் இந்த கனிம வள கொள்ளையை பொறுத்தவரை எந்த கட்சிக்கும் கொள்கை வேறுபாடு கிடையாது. கொள்கை வேறுபாடு கிடையாது. இப்ப அவங்க பேசுவதெல்லாம் என்ன? சட்டப்படி உனக்கு ஒதுக்கி இருக்கிற 10 ஏக்கர்ல சட்டப்படி 1.5 அடி தோண்டனா 1.5 அடி தோண்டுங்க, அதுக்கு மேல தோண்டக்கூடாது, சட்டப்படி தோண்ட வேண்டும் என்று அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் சட்டப்படி என்றைக்குமே அது நடந்ததில்லை. எதற்காக இந்த கனிம வளத்தை ஏற்றுமதி செய்ய வேண்டும், எதற்காக இதை விற்க வேண்டும் என்ற கேள்வியை எந்த கட்சியாவது எழுப்பி இதை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதா? எந்த கட்சியாவது இப்படி பல லட்சம் மீனவர்களுடைய வாழ்க்கையில் அடித்திருக்கின்ற, மற்ற கரையோர மக்களுடைய வாழ்க்கையில் மண்ணடித்திருக்கின்ற இந்த குற்றவாளிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று யாராவது சொல்லி இருக்கிறார்களா என்றால் இல்லை. ஆக இந்த கட்சிகள் என்பவை இதற்காகத்தான் இருக்கின்றன, இந்த அமைப்பு என்பது இதற்காகத்தான் இருக்கிறது என்பதனால்தான் இந்த தேர்தல் அமைப்புக்கு வெளியே மக்கள் பலத்தை நம்பி நின்று நாம் போராட வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஜெயலலிதாவை விடுங்க, கருணாநிதியை விடுங்க, மன்மோகன் சிங் என்ன சொல்லுகிறார்? மாவோயிஸ்டுகள் இந்தியாவினுடைய முதற் பெரும் அபாயம்னு சொல்றாரு. ஏங்க அவ்வளவு பெரிய அபாயம் சொல்றீங்க? ஏன்னா அவங்க அங்க இருக்கிறதுனால தான் கனிம வளம் நிறைந்த காடுகளை நாம் ஏலம் விட முடியவில்லை. இது ஒரு பிரதம மந்திரி சொல்றான். இவன் பிரதமரா புரோக்கரா? நக்சலைட்டுகளை வேற எதுக்காவது ஒழிக்கிறேன்னு சொல்லி பேசு வேற. அவர்கள் அங்கே இருப்பதனால் கனிம வளத்தை தனியாருக்கு கொடுப்பதற்கு முடியவில்லை என்று ஒரு பிரதம மந்திரி அறிவிக்கிறார். அதனால் நாட்டுக்கு முதற் பெரும் அபாயம். அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டின் கடற்கரைக்கு, தென் தமிழ்நாட்டின் கடற்கரைக்கு முதற் பெரும் அபாயம் யார்? பிரதமர் அவர்களேன்னு கேட்டாக்கா மீனவர்கள் தான் முதற் பெரும் அபாயம் சொல்லுவார்.
ஏன்னா மீனவர்கள் இருக்கிறதுனால தான் வைகுந்தராஜன் அள்ள முடியல. அதனால மீனவர்களை அப்புறப்படுத்திட்டாக்க கனிம வள ஏற்றுமதி சுமூகமாக நடக்கும். இது நகைச்சுவை அல்ல, நகைச்சுவை அல்ல. சத்தீஸ்கரிலே 5 லட்சம் பழங்குடி மக்கள் வன்முறையாக அவர்களுடைய கிராமங்களில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு ஈழத்தமிழ் அகதி முகாம்களைப் போல முகாம்களில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எதற்கு? டாட்டாவுக்கும் அவரை போன்ற பெரும் முதலாளிகளுக்கும் அந்த காடுகளை சுரங்கம் தோண்டுவதற்காக கொடுப்பதற்கு. சத்தீஸ்கரை பொறுத்தவரையில், ஜார்க்கண்டை பொறுத்தவரையில், ஒரிசாவை பொறுத்தவரையில் வேறு எதுவும் குற்றம் செய்ய வேண்டாம். நீங்கள் உங்கள் ஊரில் குடியிருந்தால் அதுவே குற்றம். ஏன்னா 600 கிராமம் டாட்டாவுக்கு வேணும், 600 கிராமங்கள் டாட்டாவுக்கு வேண்டும். அந்த 600 கிராமங்களை கைப்பற்றுவதற்காக இப்போ கோஷம் போட்டு வந்தாங்களே, இவங்க விசில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அங்க அப்படி அல்ல. சல்வாஜுடும் என்று ஒரு ஆயுதம் ஏந்திய படையை அந்த மக்கள் மத்தியிலிருந்தே உருவாக்கி, இப்ப நீங்கள் சொல்லுகிறீர்களே மீனவர்கள் ஒவ்வொரு ஊரையும் 2 ஆக்கிட்டான், அண்ணன் வேற தம்பி வேற என்று 50-100 வாங்கி கொண்டு ஊரும் குடும்பமும் 2ஆக பிளந்து கிடக்குன்னு சொல்றீங்களே, அதே போல ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கிற படிக்காத பழங்குடி மக்களை அவனுக்கு இந்த 3000 ரூபாய் 5000 ரூபாய் சம்பளம் துப்பாக்கி என்று கொடுத்து பழங்குடி மக்களுக்கு எதிராகவே ஏவி விட்டு 5 லட்சம் பழங்குடி மக்களை அவருடைய கிராமங்களில் இருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். இது நான் சொல்வதல்ல, உச்ச நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்ட உண்மை. இந்த சல்வாஜுடும் என்பது அரசாங்கமே உருவாக்கிய சட்ட விரோதமான கூலிப்படை என்று உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்குது. அதை கலைக்க வேண்டும் என்று உடனே கலைச்சிட்டாங்க. கலைச்சிட்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்கள அப்படியே எடுத்துட்டாங்க அரசாங்கத்துக்கு வேலை. அந்த படையை அரசாங்கத்துக்கு போலீஸ் படையாக அப்படியே எடுத்துக்கொண்டார்கள். ஆக இந்த கொள்ளையை இந்த அரசாங்கம் தலைமை தாங்கி நடத்துகிறது. அதை நாம் புரிந்து கொள்ளணும். அதை ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்படி இந்த அதிகாரி செய்வார், அந்த கட்சி செய்வார் என்று நம்பி ஏமாறாமல் இருப்பதற்கு. அவ்வளோ பெரிய விஷயமா, அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாதா என்று சிந்திக்காதீர்கள். அது அல்ல. யார் எதிரி, அவனுடைய பின்புலம் என்ன என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இல்லை என்றால் இந்த அதிகாரி இருந்தா செய்வாரு, அந்த அதிகாரி இருந்தாக்கா சரியா இருக்காது, அல்லது இந்த கட்சி வந்தால் நடக்கும், அந்த கட்சி வந்தால் நடக்காது என்று நம்பி நாம் மோசம் போய்விடுவோம். அணு உலையாக இருக்கட்டும் அல்லது இந்த கடல் வளமாக இருக்கட்டும், இது எல்லாவற்றையும் இப்படி மக்கள் மீது திணிப்பது என்பது இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை. இந்த கொள்கை 1990 முதல் அமலாகி வருகிறது. அதை நீங்கள் பலர் அறிந்திருக்கலாம். காட் ஒப்பந்தம், உலக வர்த்தக கழகம் என்றெல்லாம் சொல்லக்கூடியது அப்பதான் தொடங்குது 94. அதனாலதான் கல்வி தனியார் மயம், மருத்துவமனை தனியார் மயம், நீர், நிலம், ஆறு, மலை, காடு, கனிம வளங்கள் எல்லாம் தனியார் மயம் என்பது அப்பதான் தொடங்குகிறது. இங்கே பல பேர் பேசும்போது சொன்னார்கள், 1996 உவரி கிராமத்தில் வேறு சில இடங்களில் கடல் மணலை அள்ளுவதற்கு எதிராக மீனவர்கள் போராடிய போது அங்கே ஜான்கிட் என்ற போலீஸ் அதிகாரி உங்களை மீனவ மக்களை தாக்கி பொய் வழக்கு போட்டு அந்த போராட்டத்தை நசுக்கினான் என்பதை இங்கே பலர் நினைவு கூர்ந்தார்கள். அந்த ஜான்கிட்ட 94 நாங்கள் பார்த்துட்டோம். அவர் கடலூர்ல இருந்தார். அப்ப தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய காவிரியினுடைய கழிமுக பகுதியிலே இன்னைக்கு தாதுமணல் கொள்ளைக்கு போராடுவதை போன்றே அன்றைக்கு கரையோரமாக வளமிக்க தஞ்சை மண்ணில் கரையோரமாக இறால் பண்ணைகள் அமைக்கப்பட்டன. கடலில் இருந்து நீரை உள்ளே இழுத்து ராட்சத பம்புகள் மூலம் உள்ளே கொண்டு வந்து இறால் பண்ணைகளை அமைப்பது. அதில் திமுக உள்ளிட்ட பல பேருடைய பினாமிகள், பெரும் பணக்காரர்கள் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை விவசாயிகளிடம் இருந்து வாங்கி அதை வைத்து அந்த தொழிலை அங்கே தொடங்கினார்கள். இதனால் நிலத்தடி நீர் மாசானது. நிலத்தை விற்காத பல விவசாயிகளுக்கும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தில் வெள்ளாமை இல்லாமல் போச்சு. இதெல்லாம் 1994 அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த புதிய கொள்கையின் விளைவாக வந்தது. இது எத்தகைய பாரிய அழிவுகளை உருவாக்கும் என்று புரிய வைப்பதற்காக 94 இறால் பண்ணை அழிப்பு போராட்டம் என்று அப்பொழுதும் ஜெயலலிதா ஆட்சி தான். ஆயிரக்கணக்கான பேர் இங்கே
இன்றைக்கு கூடங்குளத்தில் எப்படி குவித்தார்களோ அப்படி 94 தேவாரம் தலைமையில் 10,000 போலீசார் சீர்காழி கரையோரம் குவிக்கப்பட்டனர். அப்ப ஜாங்கிட் கடலூர்ல இருந்தார் எஸ்பிஆர். இந்த போராட்டத்திற்கு அணிதிரட்டிய தோழர்களை உள்ளே வைத்து அடித்து சித்திரவதை என்ன எப்படி ஒவ்வொரு மயிரா புடுங்கிறது. அவ்வளவு பெரிய அதிகாரி அவர். அவ்வளவு அதான் இப்போ ஒரு பதவி உயர்வு பெற்று வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட அடக்குமுறைகளை எல்லாம் தாண்டி அன்றைக்கு மக்களுக்கு உடனே புரியவில்லை. ஆனால் அடுத்த சில மாதங்களிலேயே அந்த இறால் பண்ணைகளை மீனவர்களும் விவசாயிகளும் சேர்ந்து அழித்தார்கள். அங்க அந்த தொழில் இல்லை. இப்போ அதற்கு பின்னால் அதே தஞ்சை மாவட்டத்தில் முத்துப்பேட்டை போன்ற இடங்களில் வேறு பல இடங்களில் இறால் பண்ணைகள் சிதம்பரம் பக்கத்தில் அமைக்கப்பட்ட போது தானாக மக்களுடைய போராட்டம் என்பது வெடித்தது. அதனால இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொள்கை என்பது நாட்டை கூறு போட்டு விற்கின்ற கொள்கை என்பது மேலிருந்து கீழ் வரை அமல்படுத்தப்படுகிறது. PR பழனிசாமி என்ற நபர் என்ற மலை திருடன் உருவான காலமும் இதே காலம்தான். இவர் ரேஷன் அரிசி கடத்தினதா சொல்றாங்க. அவர் அந்த தொழிலே செஞ்சிருக்கலாம், நமக்கு அதிகம் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். அவர் எதுக்கு வெள்ளாம விளைஞ்ச அரிசியெல்லாம் அதுக்கு மணலே கடத்திடுவோம் அப்படின்னு அப்படி இறங்கிட்டாரு. அல்லது அவருடைய அள்ளும் திறனுக்கு அது பத்தலை போல் இருக்குது. ரேஷன் அரிசியை இது மாதிரி வச்சு அள்ள முடியாது இல்லையா, JCP வச்சு அள்ள முடியாது. அதனால அப்படி மாறிக்கொண்டார் போல் இருக்கு. இந்த பழனிசாமி அந்த காலத்திலே வந்தவர். அந்த காலத்திலே ஒரு ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கான்ட்ராக்டர். அதுல ஒழுங்கா கால்வாய் அமைக்காததனால் உரிமம் ரத்து செய்யப்பட்ட ஒரு கான்ட்ராக்டர். அவர் தான் இதுக்கு வர்றாரு. அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் இந்த தொழிலுக்கு வருகிறார்கள். ஆறுமுகசாமி வரலாறு எனக்கு தெரியல. ஆக இப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த தொழிலுக்கு வருகிறார்கள். இவர்களுடைய ஒரே நோக்கம், ஒரே தொழில். இதை தொழில்னு சொல்வது தவறு. இது தொழில் அல்ல. மீனவர்களும் தொழிலுக்கு போறேன்றாங்க, வைகுந்தராசனும் தொழில் பண்றாருன்னாக்கா அசிங்கமா இருக்குது. மீனவர்கள் தொழிலுக்கு போகிறார்கள், உழைத்து சம்பாதிக்கிறார்கள். நாடார் சமூகத்தினர் மளிகை கடை வைத்து பிழைக்கிறார்கள், அது தொழில். இது திருடி விற்பது எப்படி தொழிலா இருக்கும்? எப்படி தொழிலாக முடியும்? ஊருக்கு பொதுவான, ஊருக்கு சொந்தமான ஒரு சொத்தை திருடி விற்பது என்பது எப்படி தொழிலா இருக்கும்? இப்படி கொள்ளையடிப்பது ஒரு தொழிலாக அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு ஒரு கௌரவமும் வழங்கி இருக்கிறார்கள். நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். பழைய பாரதியார் பாட்டெல்லாம் படிச்சிருப்பீங்க. விடுதலை போராட்ட காலத்தில் நாளெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை போவதோ. வெள்ளைக்காரனுக்கு எதிராக எதற்காக போராடினோம்? அவன் அடிமைப்படுத்தினான், வரி வசூல் செய்தான் என்பது மட்டுமல்ல, இந்த நாட்டின் இயற்கை வளங்களை, கனிம வளங்களை, தங்கத்தை, இன்னும் அருமையான காடுகளை, மரங்களை எதையும் விடாம வெட்டி ஏற்றுமதி செய்தான். மனிதர்களையும் ஏற்றுமதி செய்தான். மலையக தொழிலாளிகளாக, தோட்ட தொழிலாளிகளாக. அப்ப நம்முடைய வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதற்கு எதிராகத்தான் இந்த விடுதலை போராட்டம் என்றது எழுந்தது. இன்னைக்கு அதே கொள்ளையை நடத்துகின்ற, அப்படி கொள்ளையடித்து அவன் இங்கிலாந்துக்கு மட்டும் கொண்டு போனான். இவங்க பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். அதான் அதற்கும் இதற்கும் உள்ள வேறுபாடு. ஆனால் அன்றைக்கு யாரை கொள்ளையன் என்றோமோ, யாரை காலனி ஆதிக்கவாதி என்றோமோ, யாரை இந்த நாட்டினுடைய எதிரி என்று சொன்னோமோ, அதே தொழிலை செய்கின்ற அதே விதமான நபர்களுக்கு 14 வருஷமா சிறந்த ஏற்றுமதியாளருக்கு விருது கொடுக்கிறான் இந்த கவர்மெண்ட். இது மாமாப்பைய கவர்மெண்ட் இல்லையா? அது சிறந்த ஏற்றுமதியாளர் விருது PRPக்கு, ஆறுமுகசாமிக்கு, அல்லது இந்த இவர் வைகுந்தராசனுக்கு. எவ்வளவு கேவலம் இது! ஒரு கனிம வளத்தை எதற்கு எடுத்து ஏற்றுமதி செய்யணும்? எதற்காக ஏற்றுமதி செய்ய வேண்டும்? கனிம வளத்தை ஏற்றுமதி செய்யக்கூடாது என்று 1947க்கு முன்னாலேயே ஒரு கொள்கை வகுக்கப்பட்டது. கனிம வளம் என்பது எல்லா கனிம வளங்களும், விதிவிலக்கில்லாமல் எல்லா கனிம வளங்களும் இந்த நாட்டின் பொது சொத்து. அதை என்ன செய்யலாம்? அதை தனியாருக்கு கொடுக்க முடியாது. முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் என்ன? அந்த கனிம வளத்தை எப்போ எடுக்கலாம்னாக்கா, இந்த நாட்டின் முன்னேற்றம், இந்த நாட்டின் தொழில் வளர்ச்சி அதற்கு தேவை என்றால் மட்டும்தான் நிலக்கரியையோ இரும்பு தாதுவையோ
அல்லது இந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய இல்மனைட் போன்ற தாது பொருள்களையோ எடுக்கலாம் என்பது சட்டமாக இருந்தது. ஏன்? இது பொது சொத்து, நம்முடைய நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்பட வேண்டும். இந்த எடுத்தால் திரும்ப வராத இந்த கனிமப் பொருட்களை வெள்ளைக்காரன் ஏற்கனவே கொள்ளையடித்திருக்கிறான். அதனால் அவற்றை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. இது தேசத்தின் பொது சொத்து என்பதனால் தான் அப்படி ஒரு கொள்கை அன்றைக்கு வகுக்கப்பட்டது. கனிம வளங்களை ஏற்றுமதி செய்வது என்பதே 1990களில் நரசிம்மராவ் ஆட்சிக்கு வந்து மன்மோகன் சிங் நிதியமைச்சராக வந்த பிறகு வகுக்கப்பட்ட கொள்கை. இதை மறந்துவிடக்கூடாது. கனிம வளங்களை அப்படியே வெட்டி வெளிநாட்டுக்கு விற்கலாம் அப்படின்றத கொண்டு வந்தது அப்பதான். அதற்கு பின்னால் சில ஆண்டுகள் கழித்து 1993 முதன்முறையாக காங்கிரஸ் அரசாங்கம், நரசிம்மராவ் அரசாங்கம், மன்மோகன் சிங் அன்றைக்கு நிதியமைச்சர், அப்போ கொண்டு வருகிறார்கள், சுரங்கங்களை தனியார் மயமாக்கலாம். இதை இரும்பு சுரங்கம், நிலக்கரி சுரங்கம் உள்ளிட்ட கடல் மணல் உள்ளிட்ட இந்த தாது வளங்களை எடுக்கின்ற உரிமையை தனியாருக்கு கொடுக்கலாம் என்பது உலக வர்த்தக கழக உடன்படிக்கைக்கு பிறகு மன்மோகன் சிங்கால் கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு அடுத்த சில ஆண்டுகளில் அந்த கனிம வளத்தை எடுக்கிறது தனியார் மட்டுமல்ல, அதில் 50% வெளிநாட்டுக்காரனே எடுத்துக்கொள்ளலாம் என்று அடுத்தது 93 சட்டம். அதற்கு பிறகு பிஜேபி ஆட்சி வருது, பாரதிய ஜனதா ஆட்சி. 2000 76% வெளிநாட்டுக்காரர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு பிறகு 2006 காங்கிரஸ் ஆட்சியில் 100% வெளிநாட்டுக்காரன் எடுத்துக்கலாம். இப்போ வைகுந்தராசன் மட்டுமல்ல, ஏதாவது ஒரு வெளிநாட்டு கம்பெனி எடுத்துக்கலாம்னா சட்டப்படி அது செல்லுபடி ஆகும். அதை முடியாது என்று சொல்வதற்கு உரிமை இந்த அரசுக்கு இல்லை. சட்டப்படியே அதை அடமானம் வைத்து விட்டார்கள். அந்த உரிமையை அடமானம் வைத்து விட்டார்கள். 2007 இந்த ப. சிதம்பரம் அமெரிக்காவில் உள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே உரை நிகழ்த்துகிறார். என்ன பேசுறாரு? இந்த ஜனநாயகம் ரொம்ப தொந்தரவா இருக்கு, ஜனநாயகம் ரொம்ப தொந்தரவா இருக்கு. இந்தியாவில் ஏகப்பட்ட கனிம வளங்கள் இருக்குது. அதை வெட்டி எடுத்து விற்பனை செய்தால் ஏராளமா வருவாய் வரும், நாடு முன்னேறும். ஆனால் அதை வெட்டி எடுப்பதற்குரிய மூலதனம் எங்களிடம் இல்லை. உங்களை போன்ற அமெரிக்க முதலாளிகள், பிரிட்டிஷ் முதலாளிகள், ஐரோப்பிய முதலாளிகளை அழைத்து உங்களை வெட்ட சொல்லலான்னு பார்த்தாக்கா எங்க ஆளுங்க விடமாட்டேன்றானுங்க. கூடாதுன்னு மக்கள் போராடுறாங்க. ஜனநாயகம் அசௌரியமா இருக்குது. இது ஆவணத்தில் இருக்குது, நான் சொல்லவில்லை. இது ஒரு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் போய் பதவியில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் அங்க பேசுறான். ஜனநாயகம் இடையூறா இருக்குதான். இந்த ஜனநாயகத்தில் ஒரு வெங்காயமும் நடக்கல, அது வேற விஷயம். ஆனா இதுவே பொறுக்க முடியல அவங்களுக்கு. எது? இப்படி கூட்டம் போட்டு பேசுவதும், எவனாவது ஹைகோர்ட்ல 2 ஸ்டே வாங்குறதும், அல்லது வேற ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பாட்டம் நடத்துவதும், கூடாது என்று மக்கள் ஆங்காங்கே போராடுவதும், இதெல்லாம் அவனுக்கு தொந்தரவா இருக்குது. அதனால இந்த ஜனநாயகம் அசௌரியமாக இருக்கிறது என்று ப. சிதம்பரம் பேசுகிறார். இப்படி இந்த 1993 தொடங்கிய காலத்தில் தான் இதெல்லாம் ஏற்றுமதி செய்யலாம். இங்கே பல பேர் பேசினார்கள், அந்நிய நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாமா? இது அநீதி இல்லை. ஆம், அநீதிதான். இந்த அநீதி சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் நான் கொள்ளையன் கிடையாது, தொழிலதிபர் என்றார் அவர். சட்டப்படி தானே நாங்கள் செய்கிறோம் தொழில். எது? திருட்டு சட்டபூர்வமாக்கப்பட்டு விட்டதால், திருட்டு சட்டபூர்வமாக்கப்பட்டு விட்டதால் நான் தொழிலதிபர் தான் என்று அவர்கள் சொல்லுகிறார். அதனால இந்த கொள்கை இதற்கு பின்னால் இருக்கிறது. இந்த காலகட்டத்திற்கு பிறகுதான் ஏறத்தாழ 2009 ஆண்டு வரையில் அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரமே இருக்குது. நாம இங்க வைகுந்தராஜன் கடற்கரையில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கரை வளைத்திருக்கிறார் என்பதை பற்றி இந்த மனித உரிமை பாதுகாப்பு மையம் போட்டிருக்கக்கூடிய உண்மை அறியும் குழு அறிக்கையில் விளக்கம் இருக்குது. அதை வாங்கி படித்துக் கொள்ளுங்கள். நான் நேரம் கருதி அந்த விவரங்களுக்குள்ள போகல. ஆனால் இந்த கொள்கையை அமல்படுத்தி இரும்பு கனிம வளங்கள், நிலக்கரி, பாக்சைட் அல்லது லைம்ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய சுண்ணாம்புக்கல் சுரங்கங்கள் அல்லது இதுபோல கடல் தாது மணல் சுரங்கங்கள் மொத்தமாக ஏறத்தாழ
7.5 லட்சம் ஏக்கர், 7.5 லட்சம் ஏக்கர் மொத்தம் குத்தகைக்கு விடப்பட்டிருக்கிறது. இதில் 70% தனியார் முதலாளிகளுக்கு தரப்பட்டிருக்கு, அரசாங்கம் கொடுத்திருக்குது. இந்த குத்தகை எல்லாம் என்ன மாதிரி குத்தகைன்னாக்கா 26 ரூபா ஒரு டன் இரும்பு, 26 ரூபாய் ஒரு டன் இரும்பு கனிமம். இப்போ இங்கே மயூந்தராசனுக்கு 40 வருஷ கான்ட்ராக்டு, 40 ஏக்கர் நிலம், 16 ரூபா, 28 ரூபா, 56 ரூபான்னு புள்ளி வரம் போடுறாங்க. அது ஒரு தொகையே அல்ல, சும்மா தூக்கி கொடுக்கறது பதிலாக ஒரு பேருக்கு, அப்படி பேருக்கு ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு எடுத்துங்க அதை என்பது போல 26 ரூபாய். அந்த இரும்பு கனிமத்தின் உலக சந்தை மதிப்பு ஒரு டன் 7000 ரூபாய். 26 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 7000 ரூபாய்க்கு விற்கிறான். அதனால இந்த நாட்டுக்கு என்ன நன்மை? இவனை தனியாரை எடுக்க விட்டாதான் நமக்கு ஆதாயம் சொல்றானே, அப்படியாவது அந்த ஆதாயம் என்ன அரசுக்கு வந்தது? அது இரும்பு கனிமமாக இருக்கட்டும் அல்லது இந்த மணலாக இருக்கட்டும், அரசாங்கத்துக்கு என்ன வந்திருக்கிறது? 7.5 லட்சம் ஏக்கரை தாரை வார்த்தாயே, அந்த 7.5 லட்சம் ஏக்கர்ல தான் அவன் கனிமம் தோன்றானா? அது உனக்கு தெரியுமா என்று கேட்டால், நாடு முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் என்ற பட்டியல் இருக்கிறது, நேரம் இல்லை. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு 2006 2009 வரையிலான ஒரு 4 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இந்த இல்லீகல் மைனிங் என்று சொல்லக்கூடிய சட்டவிரோதமாக இப்போ ஆக்கிரமித்து, இவர் ஒரு இடத்த வச்சுக்கிட்டு பக்கத்து இடத்த புறம்போக ஆக்கிரமிக்கிறது, அடுத்த பட்டா நிலத்தை ஆக்கிரமிப்பது. பழனிசாமியா அதான் செஞ்சிருக்கிறாரு, மயூந்தராஜன் அதுதான் செய்கிறார், ஆத்துமணல் ஆறுமுகசாமி அதான் செய்கிறாரு, டாடா, பிர்லா, அம்பானி அத்தனை பேர் செய்வதும் அதுதான். அப்படி இவர்கள் திருட்டு குவாரி அமைத்ததற்காக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஏறத்தாழ 20,000 25,000 கேஸு போலீஸே போட்டிருக்குது. 25,000 கேஸு போலீஸ் போட்ட கேஸ். அப்போ எவ்வளோ நடந்திருக்குன்னு பார்த்துங்க. இன்னைக்கும் ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து உயர்தரமிக்க உலகத்தரமிக்க நிலக்கரி வளம் கொண்ட ஜார்க்கண்டிலிருந்து ஆண்டுக்கு 7.25 லட்சம் டன் நிலக்கரி கடத்தப்படுது. இது இந்த கொள்ளையினுடைய மதிப்பு என்ன என்பதை பற்றியெல்லாம் இங்கே பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. அதை நீங்கள் இதில் படித்து புரிந்து கொள்ளலாம். பல லட்சம் கோடிகளில் இருக்கு. இதுக்கு மதிப்பு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும் இதுக்குடைய மதிப்பு? இப்போ இல்மனைட், ரூட்டைல் போன்றதெல்லாம் இருக்குது. இந்த கனிமப் பொருள்கள் இல்லாமல் பிளேனே செய்ய முடியாது, அவ்வளவு அற்புதமான கனிமப் பொருள்கள். சிர்கான் என்ற ஒரு கனிமப் பொருள், அது ஏறத்தாழ 18,000 டிகிரி சென்டிகிரேட் வெப்பத்தை தாங்கக்கூடியது. அது இல்லாமல் வெப்பம் தாங்குகின்ற உலைகள், அணு உலை போன்றவற்றை அமைக்க முடியாது. இப்போ இதெல்லாம் எதுக்கு ஏற்றுமதி பண்ற? இதுக்கெல்லாம் என்ன பயன்? பெயிண்ட் செய்யலாம், அதை அடிக்கலாம், துரு எடுக்கலாம், இதெல்லாம் இங்கே நாம் எழுதி கொண்டிருக்கிறோம். அதனுடைய உண்மையான பயன் என்ன என்று நமக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியாது அதனுடைய உண்மையான பயன் என்ன என்று. அது வைகுந்தராஜனுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இது சும்மா கிடைச்சது அள்ளி இவன் விற்கிறான், அவன் ஒரு ரேட்டு கொடுத்து வாங்கிக்கிறான். அது எதற்கு பயன்பட போகிறது, அவர்கள் எதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்ற அறிவியல் அறிவு இந்த நாட்டுக்கு இருக்குதா? இந்த நாட்டை ஆள்பவர்களுக்கு இருக்குதா? இதை விற்கிறான அவனுக்காவது நல்ல விலைக்கு விற்கிறான். அதை அவன் சொன்ன விலை, ஊர் சொத்து தானே, நம்மளுதா? உழைத்து ஒரு பொருளை உருவாக்கினால் அதனுடைய மதிப்பு எனக்கு தெரியும், அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியும். அப்போ விலை அடாத விலை வரும்போது ஐயோ இது கட்டுப்படி ஆகாது, நியாயம் இல்லைன்னு பேசுவோம். அள்ளி விற்கிறது தானே ஊராஞ்சொத்தை. ஆமா, கரும்பையும் நெல்லையும் விளைபொருள்களையும் பாருங்க, விவசாயிகள் வயிற்றில் அடித்துக் கொண்டு அழுகிறார்கள், விலை கிடைக்கவில்லை என்று. அப்போ அதற்கு இவ்வளவு விலை நீங்க பட்டியல் போட்டாக்க நாம் எதுவும் நினைத்து கொள்ளக்கூடாது இதான் விலை என்று. இப்போ மோனோசைட் என்ற ஒரு கனிமம் இருக்குது, அதுல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தோரியம் இருக்குது. தோரியம் என்பது யுரேனியத்தை போல அணுசக்திக்கு பயன்படக்கூடிய ஒரு எரிபொருள். அந்த தோரியத்தின் விலை என்ன யாருக்கு தெரியும்? இங்க வேணா நம்ம போட்டுக்கலாம் மார்க்கெட் ரேட்டுன்னு. அப்படி ஏராளமாக போனால் திரும்ப வராத தாது மணல் அள்ளப்பட்டிருக்கிறது. இது இது என்ன சொல்வது, நல்ல சுவையான உணவின் அருமை பன்றிகளுக்கு தெரியுமா? அதுபோல இந்த இயற்கை என்பது என்ன, வெறும் பொருளா, ஜட பொருளா? அது இயற்கையினுடைய அங்கம் நாம். அதெல்லாம் இல்லாமல் இங்கே ஒரு ஊரிலிருந்து பேசிய ஒரு பிரதிநிதி பேசினார்,
ஆமைகளின் முக்கியத்துவம், அதெல்லாம் உயிரோடு இல்லைன்னா நாம் உயிரோடு இருக்க முடியாது. மீன்கள் இல்லை என்றால் நாம் இல்லை. ஆமையை கொல்வது, மரங்களை வெட்டுவது, இது எல்லாமே நம்மை நாமே அழித்துக் கொள்ளுகின்ற செயல். நுனிமரத்தில் உட்கார்ந்து அடிமரத்தை வெட்டும் வேலை. மீனவர்கள் அதை பராமரிக்கிறார்கள். ஆமை மீன்கள் கொஞ்சம் முட்டையிடும் தருணம் இப்ப மீன் பிடிக்க கூடாது. ஏனென்றால் ஆங்கிலத்தில் இவர்கள் இன்றைக்கு கண்டுபிடித்து பேசுகிறார்களே, சஸ்டைனபிள் growth, நீடித்து நிற்கக்கூடிய வளர்ச்சி என்பது அது. அந்த நீடித்து நிற்கக்கூடிய வளர்ச்சியைத்தான் பழங்குடி மக்களும் மீனவர்களும் விவசாயிகளும் இத்தனை ஆண்டு காலமாக சயின்ஸ் தெரியாத காலத்தில், அறிவியல் தெரியாத காலத்தில் அந்த பொறுப்புணர்ச்சியோடு பயன்படுத்தி இருக்கிறார். அறிவியல் தெரிந்த பிறகு நம்முடைய பொறுப்புணர்ச்சி அதிகமாகி இருக்கணும். மாறாக அறிவியல் தெரிந்தவன் எல்லாம் வைகுந்தராஜனுக்கும் PR பழனிசாமிக்கும் அடியாளாக போகிறான். அங்க போய் என்ஜினியர், இங்க இந்தியன் ரேர் எர்த்ஸ்ல வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அங்க 10 மடங்கு சம்பளமாம். PRP அப்படின்னாக்கா மைனிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவன், அவனுக்கு அவ்வளவு மடங்கு சம்பளம். எந்த கல்லை எடுக்கலாம், எதை விற்கலாம் என்று ஆலோசனை சொல்பவர்கள். இல்லைன்னா பழனிசாமிக்கு என்ன தெரியும் அதை பற்றி? ஆக இந்த அறிவும் அறிவியலும் வளர்ந்த பிறகு அதன் அருமை தெரியாதவர்கள் எல்லாவற்றின் அருமையையும், நான் இப்படி சொல்லலாமா, தன்னுடைய தாயையும் சகோதரியையும் மனைவியையும் கூட ரூபாயால் அளந்து பார்க்கக்கூடிய இந்த கீழ்த்தரமான பிறவிகள், அவங்க எல்லாத்துக்கும் பணம், எல்லாத்துக்கும் ஒரு விலை, அப்படி வைத்துக் கொண்டு பேசுகிறார்கள். தோரியம் வெளியே போகுது, மோனோசைட் வெளியே போகுது, எந்த கணக்கும் இல்லை. நாராயணசாமி பேசுகிறார் போன வருஷம் நாடாளுமன்றத்தில், மோனோசைட்டை ஏற்றுமதி பண்ண முடியாது, அதில் தோரியம் இருக்கிறது, அதனால அதை நாங்கள் ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கவில்லை என்று நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுகிறார் இந்த நாராயணசாமி. அதான் கூடங்குளம் நாராயணசாமி தான், நாரவாயன் நாராயணசாமின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த நாராயணசாமி, சரி நீங்க அனுமதிக்கவில்லை, அப்ப அதெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிறாரா, கணக்கு இருக்குதா, வைத்திருக்கிறீர்களா அந்த யுரேனியம் அடங்கிய தோரியம் அடங்கிய தாது மணலை? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய குற்றம். அணு உலைக்கு பாதுகாப்பு, பக்கத்தில் வந்துருவான், அணு உலையில வெடிகுண்டு வீசிடுவாங்களா, நாட்டு வெடிகுண்டு, அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு, மீனவர்கள் உள்ள நுழைஞ்சிருவாங்க. எவ்வளவு அடக்குமுறை, எவ்வளவு அட்டூழியங்கள் நடந்தது. அப்படிப்பட்ட கதிரியக்க பாதிப்புள்ள மிக முக்கியமான அணு எரிபொருளான தோரியம் யாருக்கு போயிருக்குது, எப்படி போயிருக்குதுன்னே தெரியல. வெளியே போகுது மூட்டை மூட்டையா, லட்சக்கணக்கான டன்கள் வெளியே போயிருக்கு. 2002 இந்த அரசாங்கத்தினுடைய அணுசக்தி துறை இந்தியாவின் மோனோசைட் இருப்பு, தோரியம் இருப்பு பற்றி கொடுத்திருக்கிற புள்ளி விவரத்திற்கும் 2011 நாராயணசாமி நாடாளுமன்றத்தில் கொடுக்கிறார் இந்திய அணுசக்தி துறையின் புள்ளி விவரத்தை. அதற்கும் இடையில 2 லட்சம் டன்னை காணும். 2 லட்சம் டன். இந்த 2 லட்சம் டன் எங்க போச்சு, யாரிடம் இருக்கு? இது இதோட பெரிய பயங்கரவாதி, இதோட பெரிய தீவிரவாதி வேணுமா உனக்கு? இது எப்படி அனுமதிக்கப்பட்டது? ஆக இது எல்லாமே இப்படி ஏற்றுமதி செய்யலாம் என்ற இந்த அனுமதி எல்லாம் ஒரு கொள்கையின் கீழ் வருகிறது. அது ஜெயலலிதா வைகுந்தராஜன் அல்லது கருணாநிதி PR பழனிசாமி அப்படியான பிரச்சனை அல்ல. இதுல மேலிருந்து கீழ் வரை இந்த நாட்டை சூறையாடலாம், சூறையாடி அந்நிய நாடுகளுக்கு கூறு போட்டு விற்கலாம் என்பதை கொள்கையாக்கி இருக்கக்கூடிய இந்த நாட்டின் விரோதிகள், தேச விரோதிகள் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கிறார்கள். அன்றைக்கு வெள்ளைக்காரன் என்பதால் நமக்கு அடையாளம் தெரிந்தது. இன்றைக்கு இவர்கள் நம்மவர்கள் என்று நம்பி நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். இவை எல்லாமே ஒரு பிரச்சனை தான். அங்கே கூடங்குளம் பிரச்சனை, இங்கே தாதுமணல் பிரச்சனை, என்னால் அது வேறு வேறு பிரச்சனை அல்ல. உங்களுக்கு தெரியுமா, 2007 மன்மோகன் சிங் அரசாங்கம் இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகிறது. 2007 இந்த அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட பிறகுதான் தாது மணல் ஏற்றுமதிக்கு இருந்த சில தடைகளும் முற்றிலுமாக நீக்கப்படுகின்றன. இது ரெண்டுக்கும் ஒரு உறவு இருக்குது. இந்த அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு காங்கிரஸ் அரசும் மன்மோகன் சிங்கும் சொன்ன காரணம், நம்மிடம் யுரேனியம் இல்லை, அணு உலைக்கு தேவையான எரிபொருள், அந்த யுரேனியத்தை பெற வேண்டும் என்றால்
இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று நமக்கு சொன்னார்கள். ஆனால் யுரேனியத்தை நான் கொடுப்பதால் இந்த கனிமங்கள் அடங்கிய தோரியம் உள்ளிட்ட கனிமங்கள் அடங்கிய இந்த மணலை எனக்கு ஏற்றுமதி செய்வதற்கு நீ சம்மதிக்க வேண்டும் என்று அங்கே ஒரு ரகசிய பேரம் நடந்திருக்கிறது. இதையெல்லாம் நம்ம ஒரு காலத்திலும் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேதி அந்த உண்மையை சொல்லுது. 2007 ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுகிறது. உடனே இந்த கனிமங்களை ஏற்றுமதி செய்வதற்கு இருந்த தடை நீக்கப்படுகிறது. அப்போ இது வெட்டி எடுக்கும் போதே வருகின்ற இந்த கதிர்வீச்சு, அது வெடிச்சாலோ இயங்கினாலோ வரப்போற கதிர்வீச்சு. இதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் என்பது மன்மோகன் சிங் ஒரு பெரிய ஒரு சித்திரம் கொடுத்திருக்கிறார். எத்தனை அணு மின்சாரம் உற்பத்தி செய்யணும் அடுத்த 50 ஆண்டுகளில். அவர் சொன்ன கணக்குப்படி அணு உலைகள் அமைத்தால் இந்தியாவின் கிழக்கு கடற்கரையிலும் மேற்கு கடற்கரையிலும் 50 கிலோமீட்டருக்கு ஒரு அணு உலை அமைக்கணும். 50 கிலோமீட்டருக்கு ஒரு அணு உலை. அவ்வளவு அணு உலைகளை அமைக்க வேண்டும் என்று திட்டத்திலேயே சொல்லியிருக்கிறார். அப்போ இதனால அந்த பிரச்சனை எங்கே, இந்த பிரச்சனை எங்கே? ரெண்டும் மீனவர்களை பாதிக்கிறது என்பது அல்ல விஷயம். பழங்குடி மக்கள் இப்போ இரும்புத்தாதுவும் நிலக்கரியும் வெட்டி எடுக்கிறார்கள், பாக்சைட்டை வெட்டி எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது பழங்குடி மக்களை பாதிக்கிற பிரச்சனையாது. இரும்பும் நிலக்கரியும் அலுமினியமும் நமக்கு வேண்டியது இல்லையா? இரும்பு நிலக்கரியும் அலுமினியம் அவனுக்கு அனுப்பிடலாமா? எல்லாத்தையும் சீனா தான் எதிரின்றான். மொத்த இரும்பும் சீனாவுக்கு தான் ஏற்றுமதி பண்ணியிருக்கிறான். கர்நாடகத்தின் ரெட்டி சகோதரர்கள் மங்களூர் துறைமுகத்திலிருந்து, இதெல்லாம் நான் சொல்லல, சிபிஐ புள்ளி விவரம், மங்களூர் துறைமுகத்திலிருந்து 1 கோடி டன் இரும்பு கனிமம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அக்கௌண்ட்ல வரலையா? 1 கோடி டன். 1 கோடி டன்னா எத்தனை லாரி? 10 லட்சம் லாரி. 10 லட்சம் லாரி இரும்பு கனிமம் ஏற்றுமதி ஆயிருக்கிறது. அரசாங்க கணக்கில் வரலையா? இப்படி ஒரு கேலி கூத்து நடந்து பார்த்திருக்கிறீர்களா? அப்படி போயிருக்குது அது. அப்ப அது கர்நாடக மக்கள் பிரச்சனையா? அது நியாம்கிரியிலே மக்கள் போராடுகிறார்கள். பாக்சைட் வெட்டக்கூடாது, ஸ்டெர்லைட் நிறுவனம் என்று, வேதாந்தா நிறுவனம் பாக்சைட் வெட்டக்கூடாதுன்னு போராடுறாங்க. பாக்சைட்ல இருந்து தான் அலுமினியம் வருது. பாக்சைட் 1 டன் அலுமினியம் வேணும்னாக்கா 6 டன் பாக்சைட் வெட்டி எடுக்கணும். 1 டன் அலுமினியம் வேணும்னா 1000 டன் நல்ல தண்ணீர் வேணும். இதெல்லாம் வெட்டி அலுமினியத்தை ஏற்றுமதி பண்றான். யாருக்கு? அமெரிக்காவின் போர் விமானங்களுக்கு, ஐரோப்பாவின் போர் விமானங்களுக்கு. எதுக்கு வெட்டனாத? இந்த நாட்டுக்கு என்ன தேவை? எது இந்த நாட்டுக்கு தேவை இருந்தால் வெட்டலாம். அதை வெட்டுவதற்காக அந்த மலையில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் எல்லாம் காலி பண்ணுறாங்க. ஆக அது பழங்குடி மக்கள் பிரச்சனை, இது மீனவர்கள் பிரச்சனை என்பது அல்ல. இது எல்லாம் ஒரே பிரச்சனை தான். இது எல்லாருக்குமான பிரச்சனை தான். நாம் இதனை புரிந்து கொள்ளவில்லை. நாம் இதை தனித்தனி பிரச்சனையாக கருதுகிறோம். இந்த மேடையிலே வருகை தந்திருக்கின்ற கரையோர மக்கள் பிரதிநிதிகள் ரொம்பவும் நன்றி பாராட்டி சொன்னாங்க, நீங்க நடத்துறீங்கன்னு. இது நம்முடைய கடமை. இதுல யாருக்கும் நன்றி சொல்வதற்கு எதுவும் இல்லை. நன்றி சொல்வதற்கு என்ன இருக்குது? நீங்கள் இந்த கதிரியக்க பாதிப்புகளால் கரையோரத்தை இழந்திருக்கிறீர்கள். இதை நாங்கள் பார்த்து கொண்டிருந்திருக்கிறோம். இத்தனை நாள் தமிழகம் இதை பார்த்து கொண்டிருந்திருக்கிறது. 20 ஆண்டுகளாக இந்த கொள்ளை நடந்திருக்கிறது. இப்ப ஆசிஷ் குமார் சொல்லி தான் தெரியுமா உலகத்துக்கு? ஆசிஷ் குமார் சொன்ன பிறகு இதை எதிர்க்க வேண்டும் என்ற தூண்டுதல் வந்திருக்குது. எதிர்க்க வேண்டும் என்ற தூண்டுதல் வந்திருக்குது. இந்த கொள்ளை அம்பலமாகி இருக்கிறது, அவ்வளவுதான். மற்றபடி இது நடந்து கொண்டிருக்கிறது. அரசுக்கு தெரியும், ஊடகங்களுக்கு தெரியும், எல்லா கட்சிகளுக்கும் தெரியும், நடந்து கொண்டிருக்கிறது. பிஆர்பி விவகாரம், பிஆர் பழனிசாமி கல்லு வெட்டி விற்கிறது சகாயம் சொல்லி தான் தெரியுமா அரசாங்கத்துக்கு? அதை கல்லு வெட்டி விற்பதற்கு எதிராக விவசாயிகள் போராடி ஓய்ந்து விட்டார்கள். மீனவர்கள் அளவுக்கு கூட அங்க ஒரு சமூக ஒற்றுமை இல்லை. அங்க ஒரு கிராமம், இங்க ஒரு கிராமம், இங்க ஒரு கிராமம். அவன் சுத்தி வெடி வச்சு வீடுகள் எல்லாம் வெடித்து சிதறி அந்த ஒரு வீடியோ எடுத்திருக்கிறாங்க தோழர்கள், அதை பாருங்க. வீடெல்லாம் வெடிச்சு புழக்குது. அப்படியே அவங்க வெடி வைக்கிறதுல ஊரை காலி பண்ணிட்டு நீங்க போறதை தவிர வேற வழி கிடையாது. எப்படி எதிர்க்க முடியும்? அதுல பெண்கள் குமுறி போய் சொல்லுகிறார்கள், அத்தனையும் மீறி
அவனை எதிர்த்து நிற்போம் அப்படின்னு சொன்னா ஊருக்கு வெளியே ஒரு கொட்டாயை போட்டு இப்ப வந்தாங்களே இதை போல ஒரு 100 காலி பசங்க அவங்கள உட்கார வச்சு பெண்களை வம்பு இழுக்கிறது, ராத்திரியில பெண்கள் ஒதுங்க போனால் அவர்களை சீண்டுவது, இதெல்லாம் பார்த்து பயந்து போய் ஊரை விட்டு ஓடி இருக்கிறார்கள் அந்த மக்கள். அவர்களுடைய கண்ணீர் கதையெல்லாம் அதுல இருக்குது. அப்போ இது பிஆர்பி கதை சகாயம் சொல்லி தான் தெரியணுமா? ஆறுமுகசாமி மணல் எடுப்பது உலகத்துக்கே தெரியும். தினம் பத்திரிகையில் வருது. ஒவ்வொரு மாதமும் எனக்கு அதெல்லாம் படிக்கும்போது ரத்தம் கொதிக்கிறது. எவ்வளவு இளைஞர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஒரு விவசாயி இங்கே தென் மாவட்டத்தில் தீக்குளித்தே செத்திருக்கிறாரு. நேர்மையாக இருந்த சில தாசில்தார்கள் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் மேல லாரியை ஏற்றி கொண்டிருக்கிறாங்க. ஆறுமுகசாமியை பற்றி அவருடைய இதை பற்றி தனியா ஒரு இணையதளத்தில் கூட எழுதியிருக்கிறோம். வினவு என்ற இணையதளத்தில் படிச்சு பாருங்க. அந்த ஆறுமுகசாமி கிட்ட வேலை பார்க்கிற டிரைவர் தன்னுடைய முதலாளியின் வீர பிரதாபங்களை சொல்லி இருக்கிறார். யாரு என்னன்னு தெரியாம சொல்லிட்டு வர்றாரு. அதை பூரா தொகுத்து வெளியிட்டு இருக்கிறார்கள். அதை படிச்சு பாருங்க. ஒரு இடத்துல போவாங்களாம். அங்க எவனாவது தடுத்தாக்கா லாரி டிரைவர் போய் வம்பு பண்ணக்கூடாதான், ஐயா கிட்ட சொல்லிடணுமா. மக்கா நாள் அதே இடத்துக்கு அதே டிரைவர் அதே லாரி போகுமா. ஒன்னா நேற்று தடுத்தவன் இன்னைக்கு விலைக்கு வாங்கப்பட்டிருப்பான், அல்லனா அந்த ஆள் இருக்க மாட்டான், அங்க மண் அள்ளும். இதுதான் அவருடைய நடைமுறைன்னு அதை ரொம்ப பெரிய பராக்கிரமம் போல சொல்லுகிறார். அப்போ இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தடுக்காமல், பல வேலைகளால் பல காரணங்களால் தடுக்காமல் இருந்திருக்கிறோம். ஆக இது மீனவர்களுக்காக நாங்கள் வந்தோம், அவர்களுக்காக இவர்கள் வந்தார்கள் என்பது அல்ல. அதை புரிந்து கொள்ளாதவர்கள் முட்டாள்தனமாக இது மாதிரி கூவுகிறார்கள். சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு என்பது எது? அதுவும் இதே கொள்கை தான். ஆற்று மணலை அபகரித்து மீன் வளத்தை இல்லாமல் செய்து மீனவர்களை நாடோடிகளாக அகதிகளாக ஆக்குகிறது இந்த கொள்கை, வைகுந்தராஜனின் நடவடிக்கை. நாளைக்கு வால்மார்ட் வரும்போது மளிகை கடைக்காரர்கள் வேலை இழந்து அவனிடம் 3000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு கை கட்டி நிற்பார்கள். அதை அழிக்க போகிறான். ஒரே மாதிரி சுனாமி மாதிரி அள்ளி கொண்டு போகும். இப்பொழுதே அப்படி போய்கொண்டிருக்கிறது சென்னையில். நம்முடைய விவசாயம், கொள்முதல், விற்பனை அனைத்தையும் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். 2006 நாங்கள் போராட்டம் நடத்திய போது இந்த கலைக்குழு தோழர்கள் நாங்கள் எல்லாம் கோயம்பேடு வணிக வளாகத்தில் காய்கறி மார்க்கெட்டில் 15 நாட்கள் பழியா கிடந்து பிரச்சாரம் பண்ணோம். இப்படி ஒரு அபாயம் வருது, ரிலையன்ஸுக்கு எதிராக போராடுவாங்க. வரல, தார்மீக ஆதரவு கொடுத்தாங்க. அப்புறம் அன்றைக்கு மேனாள் ஒரு ஏறத்தாழ 2000 பேர் கைதானோம். அப்போ வணிகர் சங்க தலைவர்கள்லாம் வருத்தம் தெரிவித்தாங்க. நாங்கள் வராமல் போயிட்டோம், எங்களுக்காக செஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக இல்லை, எங்களுக்காக செய்யறோம். வால்மார்ட்டின் கையில், அமெரிக்காக்காரன் கையில் சில்லறை வணிகம் போனால் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமல்ல விவசாயிகளுக்கும் அழிவு, இந்த சமூகத்துக்கே அழிவு. அப்படிப்பட்ட அழிவுக்கு எதிராக அவர்கள் பேசவில்லை. வைகுந்தராஜன் போன ஜூனியர் விகடனை தயவு செய்து எடுத்து பாருங்க. இந்த கழுகு செய்தியில கடைசியில் ஒரு 2 வரி இருக்கு, நல்லா கவனிச்சு படிங்க. தென் மாவட்டத்தை சேர்ந்த மணல் அதிபர் இலங்கை அவரும் அவருடைய நண்பரும் இலங்கைக்கு சென்றிருக்கிறார்களாம் ராஜபக்சேயை சந்திக்க. அங்க மணல் எடுப்பதற்கான கான்ட்ராக்ட் பேசி பேரம் படியவில்லையாம் அப்படின்னு ஒரு வரி இருக்கு. இலங்கையிலே இதே கனிம மணல் இலங்கையில் இருக்குது, கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரையில். அதுல ராஜபக்சே, எந்த ராஜபக்சே? ஈழத்தமிழினத்தை படுகொலை செய்த ராஜபக்சே. எந்த ராஜபக்சே? இன்றைக்கு வரையில் ஈழத்தமிழர்களை 2ஆம் தர குடிமக்களாக அடக்கி வைத்திருக்கின்ற ராஜபக்சே. எந்த ராஜபக்சே? ஆயிரக்கணக்கான நிராயுதபாணிகளை சுட்டு கொலை செய்த கொலையாளி ராஜபக்சே. அந்த ராஜபக்சே கிட்ட உங்க வைகுந்தராஜன் போய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. எதுக்கு? காசு பொறுக்க. கேவலமாக இல்லை? தமிழனா நீ? தமிழ் உணர்வு இருக்குதா உனக்கு? அங்க போய் அவன்கிட்ட பேரம் பேசுற பிசினஸ். வட இந்திய முதலாளி, ஏர்டெல் முதலாளி மிட்டல் போய் ஒப்பந்தம் போடுறான் 2009 படுகொலை நடக்கும் போது. அம்பானி போய் ஒப்பந்தம் போடுறான் படுகொலை நடக்கும் போது. இன்னும் டாடா, மஹிந்திரா போன்ற முதலாளிகள் போய் ஒப்பந்தம் போடுகிறார்கள். நீங்கள் தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறீர்கள். நீ போய் ராஜபக்சேட்ட கனிம மணல் அள்ளலாமா? நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே கூவியவர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன். இந்த அரசாங்கம் ராஜபக்சே அப்படி ஒரு இனப்படுகொலையை நடத்தும் போது
அதற்கு ஏன் துணை நின்றது? ஏன் கண்டுகொள்ளவில்லை இந்த கணம் வரை என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான். அது என்ன காரணம்? இலங்கையிலே இந்திய பெருமுதலாளிகள், தரகு முதலாளிகள் கொள்ளையடிப்பதற்கு, தொழில் செய்வதற்கு அதற்கான வாய்ப்புகள் கிடக்கின்றன. அதை இலங்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த சந்தையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். பூகோள முக்கியத்துவம் வாய்ந்த அந்த இடத்தை இந்திய முதலாளிகள், ஆளும் வர்க்கம் தம் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தமிழ் இனத்தின் உரிமைக்காக பேசினால் சிங்கள அரசு வேறு பக்கம் போகும். அதனால சிங்கள அரசை தாஜா செய்வதன் மூலம், தமிழர்களை பலி கொடுப்பதன் மூலம் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்பதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கம். அதே நோக்கம்தான் இப்போ வைகுந்தராசனுக்கு. அவருக்கு மணல் வேணும். அது ஆந்திராவில் இருந்தா என்ன? ஒய் ராஜசேகர் ரெட்டின்னு இருந்தார், இதுக்கு முன்னால செத்து போன ஒய்எஸ்ஆர். அந்த ஒய்எஸ்ஆருடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டி. அந்த ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய சொத்து மதிப்பு என்ன தெரியுமா? இன்னைக்கு 16,97,335 கோடி. நம்ப முடியுதா உங்களால? இது தெலுங்கு தேசம் கட்சிக்காரன் ஒரு லிஸ்ட் போட்டுக்கிறான் அவனுடைய சொத்து என்னன்னு. அதுல அவருக்கு சொந்தமா இருக்கிற நிலம் 94,000 ஏக்கர், கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ஏக்கர் சுரங்கத்துக்கு ஆந்திர அரசு 40 வருஷம் 30 வருஷம் குத்தகைக்கு கொடுத்திருக்கு. இவ்வளவு லட்சம் கோடிகளை வைத்துக் கொண்டு அவர் இப்ப அரசியல் பண்றாரு, காங்கிரசுக்கு வெளியே வந்து. இந்த வைகுந்தராஜன் அபாயத்தை புரிந்து கொள்வதற்காக இதை சொல்றேன். அந்த கட்சியில கீழ்நிலையில வேலை பார்த்த ஒருத்தரை பார்த்து பேசினேன். அப்போ அவர் எப்படிங்க கட்சி நடத்துறாருன்னு கேட்டப்போ அவர் சொல்லுகிறார், நம்ம வட்ட செயலாளர் லெவலில் இருப்பாங்க இல்லையா, அப்படி ஆளுங்களை ஒவ்வொரு ஊர்லேயும் கூப்பிட்டு 10 கோடி ரூபாய் அவன் கையில் கொடுத்துருவான். 10 கோடி ரூபா, 10 கோடி ரூபாயை கொடுத்து அந்த 10 கோடி ரூபாயை வச்சு அவன் என்ன வட்டிக்கு விடுறானா என்னமோ ஒரு தொழில் பண்ணிக்க வேண்டியது. வருஷத்துக்கு அதுக்கு ஒரு ரூபா வட்டின்னாக்கா அதுக்கு ஒரு 1 கோடி ரூபாயை என்னவோ வருஷத்துக்கு செலுத்திடணும். அது போக பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம்னாக்கா ஆள் கொண்டு வந்துடணும். இதுதான் அவனுடைய வேலை. இப்படி ஆந்திராவின் தாலுகா மையங்கள் வரையில பணத்தை கொடுத்து விலை பேசி வைத்திருக்கிறான் என்று ஜெகன்மோகன் ரெட்டியை பற்றி சொன்னார். இங்கே கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ரெட்டி சகோதரர்கள் இரும்பு கனிமம், அவன் உங்களுக்கு தெரியும், ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தான். 23 எம்எல்ஏக்கள் அந்த சட்டப்பையில் எந்த அரசாங்கத்தை வைப்பது எடுப்பது என்பதை அவன் நிர்ணயம் செய்தான். வைகுந்தராஜனோ PR பழனிசாமியோ போன்றவர்களை வளரவிட்டால் அவர்கள் இதை செய்வார்கள், செய்ய முடியும். ஏற்கனவே அரசாங்கமும் அதிகார வர்க்கமும் அவர்கள் சட்டைப்பையில் இருக்கிறது. ஆக இவர்களை எதிர்த்து போராட வேண்டும் என்றால் மீண்டும் மீண்டும் அவர்களிடம் போய் பயனில்லை. இந்தியாவிலே கடந்த 10 ஆண்டுகளில் சிங்கூரிலிருந்து டாடா கார் தொழிற்சாலை அமைப்பதை எதிர்த்து போராடி விவசாயிகள் மேற்குவங்காளத்திலிருந்து டாடாவை விரட்டி இருக்கிறார்கள். நந்தி கிராமத்திலே ஏறத்தாழ 20,000 ஹெக்டேர் நிலத்தை வளைப்பதற்கு மார்க்சிஸ்ட் கட்சி அரசாங்கம் முயற்சி செய்த போது விவசாயிகள் போராடி வெளியேற்றி இருக்கிறார்கள். ஒரிசாவிலே கலிங்க நகரிலே அதே போல டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலைக்காக கிராமங்களை கையகப்படுத்த முயற்சி செய்த போது எதிர்த்து நின்று போராடி 13 பேர் உயிர் கொடுத்து டாடா ஆலையை வரவிடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். போஸ்கோ என்ற மிகப்பெரிய இரும்பு எஃகு முதலாளி, கொரிய முதலாளி, அந்த முதலாளி ஒரிசா மக்களுடைய தொடர்ச்சியான போராட்டத்தின் காரணமாக இங்கே தொழில் நடத்த முடியாது என்று வெளியேறி இருக்கிறான். வெற்றி பெற முடியாது என்று எதுவும் கிடையாது. ஆனால் இந்த வெற்றிகள் எதையும் தேர்தலில் நின்று எனக்கு ஓட்டு போடு என்று கேட்கின்ற கட்சிகள் செய்யவில்லை. இந்த வெற்றிகளை மக்கள் போராட்டம் தான் சாதித்திருக்கிறது. அதை மறந்துவிடக் கூடாது. உங்களை ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றதுக்காக நான் இங்க வரல. போட்டு பயனில்லை. ஓட்டு போடுவது என்பது நம் தலையில் மண்ணள்ளி போட்டுக் கொள்வது. நாம் நம்மை நம்ப வேண்டும், நம்மை ஒத்த உழைக்கும் மக்களை நம்ப வேண்டும். அந்த மக்களுடைய அதிகாரத்திற்காக, நம்முடைய அதிகாரத்திற்காக நாம் போராட வேண்டும். இந்த கடற்கரை என்பது நாம் பிறந்து வளர்ந்த மண். இதுல என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை தீர்மானிக்கின்ற அதிகாரம் நமக்கு உண்டு. அப்ப இங்கே ஊரெல்லாம் இப்ப ஊர் கமிட்டி இருக்குது. நான் என்ன சொல்லுகிறேன்,
இந்த முல்லைப் பெரியார் போராட்டத்தின் போது விவசாயிகள் விடுதலை முன்னணியைச் சேர்ந்த தோழர்கள் அங்கே உசிலை, கம்பம் தாலுகா பகுதிகளில் செய்திருக்கிறார்கள். முல்லைப் பெரியார் அணை பாதுகாப்பு கமிட்டி என்று. இதே ராஜேஷ் தாஸையும் போலீஸ் அதிகாரிகளையும் எதிர்த்து பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் போராடியதை நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள். அதனுடைய விளைவு அது. அப்படி மக்கள் கமிட்டி அமைத்து நாம் இதனை எதிர்த்து நிற்க முடியும். நம்மை மீறி இது நடக்காது, நடக்க முடியாது. அப்படி தடுத்து நிறுத்த முடியும். எப்போது நாம் தோற்போம் என்றால், எப்போது நாம் ஏமாந்து போவோம் என்றால், நம்முடைய பலத்தை நம்பாமல் அவன் செய்வான், இவன் செய்வான், அவன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான், இவர் செய்வார் என்று நம்பினால் நடக்காது. நீதிமன்ற உத்தரவுகளும் கூட மக்கள் போராட்டம் என்ற பின்புலம் இருந்தால் தான் வரும். இல்லைன்னா ஸ்டெர்லைட்டை நடத்த சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இத்தனை காலம் அணு உலை போராட்டம் நடந்த பிறகு, அணு உலையை நடத்துவதற்கு முன்னால் உள்ள அந்த நெறிமுறைகளை கூட கடைபிடிக்கவில்லை என்ற சூழ்நிலையிலும் கூட அதை நடத்தி கொள்வதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவளித்தது. இப்படி உச்சநீதிமன்றம் என்பது எல்லா காலத்திலும் முதலாளிகளுக்கும் தனியார்மய கொள்ளைக்கும் ஆதரவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. விதிவிலக்காக சில நேரங்களில் அவர்கள் எதிர்த்து தீர்ப்பு சொல்லுகிறார்கள் என்றால் அதற்கு மக்கள் போராட்டம் என்ற பின்புலம் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அவர்கள் நம் மீது ஒரு போர் தொடுத்திருக்கிறார்கள். அது வைகுந்தராசனாக இருக்கட்டும், பழனிசாமியாக இருக்கட்டும், ஆறுமுகசாமியாக இருக்கட்டும், அல்லது பன்னாட்டு நிறுவனங்கள் டாடா, பிர்லா போன்றவர்களாக இருக்கட்டும். காலனி ஆதிக்க ஆட்சி காலத்தில் உங்களுக்கெல்லாம் தெரிந்த மாபெரும் விடுதலை போராட்ட வீரன் பகத்சிங், அவன் மீது ஏற்கனவே ராஜு சொன்னாரே, இந்த அரசின் மீது போர் தொடுத்த குற்றம், டிக்ளேரிங் வார் அகெயின்ஸ்ட் தி ஸ்டேட் என்ற குற்றச்சாட்டு தான் அவன் மேல சுமத்தப்பட்டது. தூக்கிலிடப்பட்டான். அந்த குற்றச்சாட்டு உன் மீது சுமத்தப்படுகிறது, என்ன சொல்கிறாய் என்று சொன்னபோது தன்னுடைய வாக்கு மூலமாக வெள்ளைக்கார கவர்னருக்கு பகத்சிங் சொன்னான், இந்த நாட்டின் அதிகாரம், இயற்கை வளங்கள் ஆகியவற்றை வெள்ளைக்காரன் கொள்ளையடித்தாலும், வெள்ளைக்காரனுடன் கூட்டு சேர்ந்துள்ள இந்திய முதலாளிகள் கொள்ளையடித்தாலும், இந்திய முதலாளிகளே கொள்ளையடித்தாலும் நாங்கள் இந்த போரை நிறுத்த மாட்டோம், போரை தொடர்வோம் என்று அறிவித்துவிட்டு தூக்குமேடை ஏறினான். அதுதான் நம்முடைய பிரகடனமாக இருக்க வேண்டும். அந்த பிரகடனம், அந்த போர்க்குரல் நிச்சயமாக இந்த மணற் கொள்ளையர்களை கடற்கரையிலிருந்து தூக்கி எறியும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வணக்கம்.